வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸ் அண்டு நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த வருஷம் கவுன்சிலிங் அப்ளை பண்ண போறீங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. தமிழ்நாடுடைய ஸ்டேட் கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான அந்த அப்ளிகேஷனுடைய டெட்லைன் 26ஆம் தேதி வரையும் நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். மேபி இந்த வருஷம் கரெக்ஷன் விண்டோ இருக்குமா இருக்காதான்றத ஸோ ஃபர்தராக நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸில் பார்ப்போம். ஏன்னா இந்த வருஷம் ஏன் கரெக்ஷன் விண்டோ இருக்குமான்னு கேட்குறேன்னா, ஏன்னா நீட்டோடைய ரிசல்ட்டுக்கு முன்னாடியே தமிழ்நாடு ஸ்டேட் வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீட் ஸ்கோரை வந்து அவங்க எந்த ஒரு கிரைட்டீரியாவுமே இந்த வருஷம் கேட்கல. அப்ளிகேஷன் நம்பரையும் ரோல் நம்பரையும் மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால மேபி ஏதாவது அப்டேட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஒரு நீட் ஆஸ்பரன்ஸ் ஒரு பேரண்ட்ஸ் வந்து தமிழ்நாடுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் 4 ரவுண்டு நடக்கும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஆர் மாப்பப் ரவுண்டு சொல்லுவாங்க. அதாவது ரவுண்ட் 3-யை ரவுண்டு 3ன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா மாப்பப் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரே ரவுண்டோட கவுன்சிலிங் மொத்தமாக வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாங்க. அந்த ஸ்ட்ரே ரவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா மேபி சீட் வேக்கன்சி இருந்துச்சுன்னா ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு அடுத்தடுத்த ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு ரவுண்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த ஆஸ்பரன்ஸ் வந்து அந்த ரூல்ஸை வந்து டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அட்டன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் டெபாசிட் இனிஷியலாக வந்து பே பண்ணணும். கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய டெபாசிட்டை வந்து ஃபோர்ஃபிட் பண்ணாமல் நம்ம எப்படி கவுன்சிலிங்கை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட சைடில் வந்து நான் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். இது நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோடைய அந்த ப்ராஸ்பெக்டாஸ்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டுருவாங்க. கவுன்சிலிங் டேட் கொடுத்து ஆன்லைனில் நீங்கள் கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தர் அடுத்து என்ன உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது ஆன்லைனில். அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸ்னால் நீங்கள் வந்து காலேஜஸ் வந்து ஆட் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து ஒரு 2-3 நாள், ஒரு மேக்ஸிமம் 5 days வந்து கொடுப்பாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவான ரிசல்ட் வெளியிடுவாங்க. யாருக்கு அலாட் ஆகிருக்கு, யாருக்கு அலாட் ஆகலை. ஓகேவா? சப்போஸ் அலாட் ஆகிருக்கு, ஜாயின் பண்ணலை, ஃபர்ஸ்ட் ரவுண்டோடைய ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிறணும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த டயக்ராமில் பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அலாட்டட் அண்டு ஜாயிண்டட், ரெண்டாவது அலாட்டட் பட் நாட் ஜாயிண்டட், மூணாவது நாட் அலாட்டட். இதுக்கு மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இது கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிறணும். அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து சீட் அலாட் ஆயிடுச்சு. முதல் ரவுண்டில், ரவுண்ட் 1ல் ஏதோ ஒரு காலேஜஸ் அலாட் ஆயிடுச்சு. அந்த காலேஜ் பிடிச்சிருச்சு, இல்லை சப்போஸ் ஒரு சேஃபர் சைடுக்கு கவுன்சிலிங்கில் அவங்க வந்து எடுத்துட்டாங்க, அடுத்த ரவுண்டு கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம இந்த சீட்டை எடுத்துக்கிட்டு அடுத்த ரவுண்ட் போகுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்ல அலாட் ஆன அந்த கேண்டிடேட்ஸ் வந்து அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அது பிடிச்சோ இல்லை ஒரு சேஃபர் சைடுக்கோ ஜாயின் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல்ஸ்குள்ளே வருது. ரெண்டாவது, ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு சீட் அலாட்டட் ஆகும். இப்போ 10 காலேஜஸ் போடுறாங்கன்னா அவங்களுடைய எய்ம் வந்து ஒரு மோஸ்ட் டாப் காலேஜஸாக இருக்கும். பட் இருந்தாலும் சேஃபர் சைடுக்கு ஒரு 10 காலேஜஸ் போட்டுடுறாங்க. பட் அலாட் ஆயிடுச்சு. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த காலேஜ் அலாட் ஆகலை அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. மேபி அந்த மாதிரியே கிரைட்டீரியா ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. ஜாயின் பண்ணலை. அதே மாதிரியா மூணாவது கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா சீட்டே அலாட் ஆகலை. முதல் ரவுண்டில் கலந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு சீட்டே அலாட் ஆகலை. ஓகே, இப்போ ஃபர்தரா நான் வந்து அலாட்டட் ஆகி ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு சீட் கிடைச்சிருச்சு, நான் ஜாயின் பண்ணிட்டேன், நான் அடுத்த ரவுண்ட் போகலாமா? எனக்கு ஒரு கேள்வி இருக்கும். எனக்கு அலாட் ஆச்சு, ஆனால் நான் வந்து ஜாயின் பண்ணலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கேண்டிடேட்டுக்கு சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணிட்டாங்க, அவங்களால அடுத்த ரவுண்ட் போக முடியுமா? ஆனால் இன்னொரு கேண்டிடேட் எனக்கு அலாட் ஆச்சு, ஆனால் நான் அந்த ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டை நான் எடுக்கலை, ஐ மீன் ஜாயின் பண்ணலை. இன்னொரு கேண்டிடேட் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சீட்டே அலாட் ஆகலை சார், அப்போ நான் என்ன பண்ணேன், அடுத்த ரவுண்ட் என்னால் போக முடியுமா, அதற்கான தகுதி இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சி நீங்கள் ஜாயின் பண்ணலையோ, சீட்டு கிடைச்சி நீங்கள் ஜாயின் பண்ணாலோ, சீட்டே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு தாராளமாக இந்த 3 கிரைட்டீரியாவில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்
ஆர் யூ எலிஜிபிள்? ஓகேவா? ஸோ எலிஜிபிளான்னு கேட்டா எலிஜிபிள் தான். ஓகேவா? கண்டிப்பா அந்த கேள்வி இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க எலிஜிபிள். உங்களுடைய டெபாசிட்ல எந்த ஒரு ஃபார் ஃபியூச்சர் இருக்காது. அதாவது எந்த ஒரு அந்த பணத்தை வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு கை முதல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா முதல் ரவுண்ட்ல உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் இருக்கு. ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் இருக்கிறனால தாராளமா நீங்க சீட்டு கிடைச்சா ஜாயின் பண்ணுங்க. சீட் கிடைக்கலனாலும் சரி, சீட் கிடைச்சு நீங்க இந்த சீட்டை வேணாம்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டு தாராளமா போகலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்த ஒரு கட்டுப்பாடு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டோடைய ரூல்ஸ் நான் சொல்லிட்டேன். செகண்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் அப் பண்றாங்க. செகண்ட் ரவுண்டுக்கு கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து சீட்டு கிடைச்சவங்க, சீட்டை ஹோல்ட் பண்ணவங்க, சீட்டு கிடைக்காதவங்க, சீட் கிடைச்சி ஜாயின் ஆகாதவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 3 பேருமே அந்த 3 கிரிட்டீரியால இருக்கிறவங்க ரெண்டாவது ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்றாங்க. ரெண்டாவது ரவுண்டு உடைய கவுன்சிலிங் ரூல்ஸ் என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நீங்க சைட்ல நீங்க பாக்குறீங்களா, இதுல வந்து 4 விதமான இது போட்டிருக்காங்க. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. 4 விதமான ப்ராசஸ். ஒன்று வந்து ரீடைன்ட், ரீ அலாட்டட், ஃப்ரெஷ்லி அலாட்டட், நாட் அலாட்டட். ஃபர்ஸ்ட் வந்து ரீடைன் அப்படின்னா என்ன, ரீ அலாட்டட்னா என்ன, ஃப்ரெஷ்லி அலாட்டட்னா என்ன, நாட் அலாட்டட்னா என்ன. ரீடைன்னா நீங்க முதல் ரவுண்ட்ல ஒரு சீட்டு வந்து நீங்க எடுத்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு காலேஜ் ஃபார் வந்து நீங்க ஒரு மதுரையோ கோயம்புத்தூரோ இல்லை எம்எம்சியோ கிடைக்குது. பட் அதை விட பெட்டரா, இப்போ எம்எம்சியை விட பெட்டர் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் எதுவும் கிடையாது. அதுக்கு கீழே இருக்கிறவங்க சில பேர் வந்து எம்எம்சியை விட ஏதாவது ஒரு காலேஜஸ் வந்து இதை விட கொஞ்சம் கிடைக்குன்ற மாதிரியா அவங்க செகண்ட் ரவுண்ட்ல வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு சீட் அலாட் ஆக இருக்காது. பழைய சீட்டுக்கே ரீடைன் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ரீடைன். நல்லா புரிஞ்சுக்காங்க. ரீடைன்றது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு கிடைச்சு அவங்க போய் காலேஜில் ஜாயின் பண்ணி அந்த சீட்டை ஹோல்ட் பண்ணிடுறாங்க. பட் செகண்ட் ரவுண்ட்ல எந்த ஒரு சீட் அலோகேட் ஆகலை அப்படின்னா ரீடைன் ஆயிரும். முதல் ரவுண்ட் எந்த சீட்டு கிடைச்சோ அதுக்கே ரீடைன் பண்ணிடுவாங்க. ரீ அலாட்டட், இந்த ரீடைனுக்கும் ரீ அலாட்டடுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரீ அலாட்டட்னா என்னன்னா, ஒரு காலேஜஸ்ல இருந்து இன்னொரு காலேஜஸ் வந்து அவங்களுக்கு நியூ அலாட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மதுரை வந்து எனக்கு அலாட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அந்த சீட்டை எடுத்துட்டு செகண்ட் ரவுண்ட் போனேன். எனக்கு ஒரு ஸ்டான்லியோ எம்எம்சி கிடைக்குதுன்னா நான் மதுரை காலேஜஸ்ல இருந்து செகண்ட் ரவுண்டு ரீ அலாட்டட் ஆயிடுறேன். ஓகேவா? ரீடைன்னா வேற, ரீ அலாட்டட்னா வேற. ஓகே. மூணாவது வந்து ஃப்ரெஷ்லி அலாட்டட். ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்லி அலாட்டட் அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல தான் உங்களுக்கு சீட்டே கிடைச்சிருக்கும். முதல் ரவுண்ட்ல எந்த ஒரு சீட்டும் கிடைச்சிருக்காரு, இல்லை முதல் ரவுண்ட்ல கவுன்சிலிங்கே அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. பட் செகண்ட் ரவுண்ட்ல மட்டும்தான் அவங்களுக்கு சீட்டு வந்து கிடைச்சிருக்கும். அதுக்கு பேர் தான் ஃப்ரெஷ்லி அலாட்டட். நாட் அலாட்டட் எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நாட் அலாட்டட் இருந்துச்சு, செகண்ட் ரவுண்ட்லேயே நாட் அலாட்டட் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அவங்களுக்கு கிடைக்கல, செகண்ட் ரவுண்ட்லேயே அவங்களுக்கு கிடைக்கலங்க. ஓகேவா? அப்ப அடுத்து இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் வந்து, எனக்கு இந்த 4 கிரிட்டீரியால இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த ரவுண்ட் வந்து எலிஜிபிள் இருக்கா? ரீடைன் ஆயிருக்காங்க, ஒருத்தவங்க ரீ அலாட்டட் ஆயிருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா அலாட் ஆயிருக்கு, ஒருத்தவங்களுக்கு அலாட் ஆகல. இவங்க 4 பேருமே தேர்ட் ரவுண்ட் கலந்துக்கிற முடியுமா? ஐ மீன் தேர்ட் ரவுண்ட் ஆர் மாப்பப் ரவுண்ட்ல கலந்துக்கிற முடியுமா? ஸோ இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு, நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரீடைன் ஆன கேண்டிடேட், நல்லா தெரிஞ்சுக்கோ. ரீடைன் ஆன கேண்டிடேட் வந்து அந்த சீட் வந்து வேணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த சீட்லேயே போய் ஜாயின் பண்ணிட்டு தேர்ட் ரவுண்டு அவங்க எலிஜிபிள் தான். வேணும்னா கவுன்சிலிங் வந்து அலாட் பண்ணிக்கலாம். சப்போஸ் முதல் ரவுண்ட்ல கிடைச்ச சீட்டோ அவங்களுக்கு வேணாம், நான் வந்து அந்த சீட்டை வந்து எனக்கு வேணான்ற மாதிரி நான் விருப்பப்படுறேன், அந்த ஹோல்ட் பண்ண சீட்டை வந்து நான் விருப்பம் இல்லாமல் அந்த சீட்டை எனக்கு வேணான்னு சொல்லி நான் விடலான்னு நினைக்கிறேன், ஸோ எனக்கு சீட்டே எனக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு, அதாவது செகண்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சீட்டோடைய நோட்டிஃபிகேஷன், அதாவது சீட்டுக்கான நோட்டிஃபிகேஷன், ரிசைன் பண்ற சீட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. நான் சீட்டை வந்து ரிசைன் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியா விருப்பம் இருந்தா நீங்க வந்து சீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கொடுப்பாங்க. அப்ப நீங்க வந்து அந்த சீட்டை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதாவது நீங்க கட்டின டெபாசிட்ல வந்து 4 ஃபீட் இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்ற டேட்டுக்குள்ள நீங்க சீட்டை ரிசைன் பண்ணா 4 ஃபீட் இருக்காது. சப்போஸ் ஒரு சீட்டு ரீடைன் ஆகி நான் ஜாயின் பண்ணல, நான் வந்து ரிசைனும் பண்ணல அப்படின்னா, அவங்க சொல்ற டேட்டை தாண்டி போயிருச்சுன்னா நீங்க கட்டின இது செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கு பாருங்க, அதை வந்து 4 ஃபீட் பண்ணிடுவாங்க.
நீங்கள் ரிசைன் பண்ணுற டேட்டை தாண்டி போயிட்டீங்கன்னா, அவங்க சொல்கிற டேட்குள்ளே ரிசைன் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. அதை தாண்டி போயிட்டீங்கன்னா நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்கு ரிசைன் பண்ண முடியாது. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட்டை வந்து ஃபோர்ஃபிட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஃபர்தராக நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிள் தான், ஆனால் மறுபடியும் நியூவாக டெபாசிட் பே பண்ணி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது ஒரு இது. நெக்ஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ண கேண்டிடேட். ஸோ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, அதாவது அலாட்டட் ஆகுது. செகண்ட் ரவுண்டில் ஒரு காலேஜிலேருந்து இன்னொரு காலேஜுக்கு நீங்கள் அலாட்மெண்ட் வாங்குறீங்கன்னா, ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கும் அதே ரூல்ஸ் தான். ரிசைன் பண்ணணும்னு விருப்பம் இருந்தா, தெரியாமல் இப்போ செகண்ட் ரவுண்ட் சீட்டில் ஜாயின் பண்ணிட்டேன், திடீர்னு ஒரு ரீசன்னால நான் சீட்டை ரிசைன் பண்ணுறேன், மேபி ஆல் இந்தியா கோட்டாக்கும் போவாங்க. அப்போ அங்கே இதை விட பெட்டரான ஒரு காலேஜஸ் கிடைக்குது, இந்த சீட்டை விடணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த சீட்டை வந்து அவங்க சொல்கிற டேட்குள்ளே விட்டுட்டீங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சேம் அதே தான், அவங்க சொல்கிற டேட்டை தாண்டி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ரிசைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து ஃபோர்ஃபிட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சப்போஸ் செகண்ட் ரவுண்டில் வந்து ரீஅலாட் ஆகிருக்கு, ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜுக்கு நீங்கள் ரீஅலாட்மெண்ட் வாங்குறீங்க. ஸோ சப்போஸ் ஜாயின் பண்ணலைன்னா நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்கலாம். செகண்ட் ரவுண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகேவா? அதாவது செகண்ட் ரவுண்டில் ரீஅலாட் ஆகுறீங்க ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜுக்கு, ஃபர்தராக ப்ரீவியஸ் காலேஜில் போய் நீங்கள் டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு ஃப்ரீ எக்ஸிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு மெத்தடு. ஃப்ரெஷ்லி அலாட் செகண்ட் ரவுண்டில் தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிதுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ ஜாயின் பண்ணாமல் இருந்தாலும், ஸோ ஜாயின் பண்ணால் ஆஸ் பர் ரூல்ஸ் படி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ரிசைன் பண்ணோம்னா உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. ஆனால் அவங்க சொன்ன டேட்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணால் ஃப்ரீ எக்ஸிட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டெபாசிட் வந்து ஃபோர்ஃபிட் பண்ணிடுவாங்க. செகண்ட் ரவுண்டில் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அலாட் ஆகி எனக்கு வேணாம், அந்த காலேஜே எனக்கு பிடிக்கல, நான் ஏதோ சும்மா போட்டேன், பட் எனக்கு இது வரும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் பிடிஎஸ் போட்டிருப்பாங்க, இல்லை எம்பிபிஎஸ் போட்டுட்டு அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது ஃபீஸு. அப்படின்றப்ப அவங்க ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்க தாராளமாக வந்து ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிக்கலாம். நாட் அலாட்டட் கேண்டிடேட்டும் அவ்வளோதான், அவங்களுக்கு சீட்டே அலாட் ஆகலைன்னா அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்க போகுது, அவங்க தாராளமாக அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரியா செகண்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ண கேண்டிடேட், ரீஅலாட் ஆன கேண்டிடேட், ரீட்டைன் ஆன கேண்டிடேட்ஸ், இவங்க 3 பேருமே வந்து அவங்க சப்போஸ் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க சொல்ல டேட்டுக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணால் ஃப்ரீ எக்ஸிட், இல்லை அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து அடுத்த தேர்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள் தான். ஓகேவா? ஓகே, 2 ரவுண்டோடைய ரூல்ஸை வந்து உங்களுக்கு ஓரளவு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும். தேர்ட் ரவுண்ட், ஸோ 3வது ரவுண்ட், அதாவது மாப் அப் ரவுண்ட் வந்து கலந்துக்கிறக்கூடிய ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்ஸ், நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து கவனமாக வந்து கவுன்சிலிங் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த ரவுண்டு வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த ரவுண்டில் வந்து ஃபர்தர் ரவுண்டுக்கான எலிஜிபிலிட்டி கிடையாது, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் ஃபர்தர் ரவுண்டு வந்து ஸ்ட்ரே ரவுண்டு தான். இப்போ 3வது ரவுண்டு கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணிட்டாங்க, சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணிட்டீங்க. ஓகேவா? சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதுலேயும் அதே ப்ராசஸ், ரீட்டைன் ஆவாங்க. சில பேருக்கு வந்து ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜ் ரீஅலாட் ஆவாங்க, இல்லை சில கேண்டிடேட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் அலாட் ஆகும், சில கேண்டிடேட்டுக்கு நாட் அலாட்டட், சீட்டே அலாட் ஆகாது. இதில் யாருக்கெல்லாம் வந்து அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க, மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ரீட்டைன் ஆன கேண்டிடேட், இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே செகண்ட் ரவுண்டில் ஒரு சீட் ஆகுது, மறுபடியும் அதே சீட்டுக்கு நீங்கள் ரீட்டைன் ஆகுறீங்க. ஏன்னா தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டே அலாட் ஆகாமல் மறுபடியும் வந்து நீங்கள் ப்ரீவியஸாக 2வது ரவுண்ட்லேயே இல்லை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கிடைச்ச சீட்டுக்கே மறுபடியும் வரீங்கன்னா அதுக்கு ரீட்டைனு. அந்த சீட்டை நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்னா ஹோல்ட் பண்ணிக்கலாம், ரீட்டைன் ஆனீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. அதோட நீங்கள் அடுத்த ரவுண்டுக்குள்ள எலிஜிபிலிட்டி கிடையாது. ஏன்னா நீங்கள் 2 ரவுண்டு உங்களுக்கு கொடுத்தாங்க வாய்ப்பு, உங்களுக்கு சீட்டும் அலாட் ஆச்சு, அவ்வளோதான், நீங்கள் அவ்வளோதான் அந்த காலேஜில் அப்படியே போய் ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வந்து எந்த காலேஜும் வந்து ஃபர்தர் அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. சப்போஸ் நீங்கள் அந்த சீட்டை வந்து ரிசைன் பண்ணணும், ஸோ எனக்கு வேணாம் சார், நான் 2 ரவுண்டு கலந்துக்கிட்டேன், திடீர்னு என் மனசு மாறிடுச்சு, நான் நெக்ஸ்ட் இயர் போகிறேன், அது எல்லாருக்கும் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் காலேஜஸ் சீட்லாம் மேக்ஸிமம் யாரும் வந்து ரீட்டைன் பண்ண மாட்டாங்க, அதாவது சரண்டர் பண்ண மாட்டாங்க. அது ஃபர்தராக அவங்க வந்து மேபி ஆல் இந்தியா கோட்டா போய் அங்கே ஏதாவது இதை விட பெட்டரான காலேஜஸ் கிடைச்சுன்னா மேபி அந்த சிச்சுவேஷனில் அவங்க வந்து மேபி ரிசைன் பண்ணலாம். பட் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு மேனேஜ்மெண்ட்டோ ஒரு ப்ரைவேட் காலேஜில் அவங்க ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை தெரியாமல் எடுத்துட்டாங்கன்னா அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்போ வந்து அந்த சீட்டை வந்து அவங்க ரிசைன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்போ வந்து ரீட்டைன் ஆன கேண்டிடேட் வந்து சீட்டை வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கட்டின டெபாசிட், டியூஷன் ஃபீயும் கட்டியிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் டியூஷன் ஃபீ கட்டியிருப்பீங்க, டெபாசிட் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க. அது போக வந்து
டிஸ்கண்டினியூ ஃபீன்னு ஒன்று இருக்குது. ஸோ எதுக்கு வந்து இந்த சீட்டை நீங்கள் விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வந்து ஒரு டிக்ளரேஷன் எழுதி அதற்கான ஃபீயை வந்து அவங்க பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது அபவுட் 10 lakhs மேலே வரும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதையும் ப்ளஸ் உங்களுடைய டியூஷன் ஃபீ, செக்யூரிட்டி ஃபீ இதெல்லாம் போகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிசைன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஏன் நம்ம வரவிடணும்? அப்போ கவுன்சிலிங்கை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம மாட்டிக்கிற மாட்டோம்ல. அப்போ கவுன்சிலிங்கை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாலே போதும். ஓகேவா? அப்போ வந்து நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணலனாலும் சரி, உங்களுடைய டெபாசிட்டும் போயிடும். ஃபர்தராக நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கும் எலிஜிபிள் கிடையாது. இதே மாதிரியா ஃப்ரெஷ்ஷாக அலாட் ஆகுது, நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணலனாலும் உங்களுடைய டெபாசிட் வந்து கண்டிப்பாக போகும். டிஸ்கன்டினியூ ஃபீ வந்து நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக. ஓகே, தேர்ட் ரவுண்டு, ஃபர்ஸ்ட்டு 2 ரவுண்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் தேர்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு நீட் ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் ஆன்லைனில் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். உங்களுக்கு அலாட் ஆச்சுன்னா என்ன மாதிரி ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். தேர்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு கவுன்சிலிங்கு. முதல் ரவுண்டில் இல்லை செகண்ட் ரவுண்டில் சீட் கிடச்சி மறுபடியும் எந்த ஒரு சீட்டு கிடைக்கலன்னா பழைய சீட்டுக்கே ரீட்டைன் ஆயிடுவீங்க. அந்த ரீட்டைன் ஆன கேண்டிடேட், அதாவது ப்ரீவியஸான சீட்டு தான் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த ரவுண்டில் சீட் அலாட் ஆகல தேர்ட் ரவுண்டில் அப்படின்னா பழைய சீட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஜாயின் பண்ணிட்டு தான் தேர்ட் ரவுண்ட் வந்திருப்பீங்கன்னா அந்த சீட்டை வந்து நீங்கள் சப்போஸ் சேரணும் அப்படின்னா நீங்கள் கன்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஃபர்தர் ரவுண்டு உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. அவ்வளோதான். 2 ரவுண்டு உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. தேர்ட் ரவுண்டு உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சீட் ஜாயின் பண்ணிட்டீங்க. சப்போஸ் ஒரு கேண்டிடேட் வந்து நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட் எடுத்தேன், செகண்ட் ரவுண்டில் எனக்கு ஒரு சீட் கிடச்சி அதையும் எடுத்தேன், பட் தேர்ட் ரவுண்டில் எனக்கு வேணாம், ஏன்னா பழைய சீட்டே எனக்கு ரீட்டைன் ஆயிருக்கு, நான் வேணாம் கலந்துக்கல, நான் நெக்ஸ்ட் இயர் ரிப்பீட் பண்ண போகிறேன். சில பேர் வந்து எனக்கு ஃபீஸ் வந்து நான் ப்ரைவேட்டில் எனக்கு கிடச்சிருக்கு, பழைய சீட்டே ரீட்டைன் ஆயிருக்கு, எனக்கு வேணாம், நான் மறுபடியும் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் யோசிங்க. ஏன்னா நீங்கள் ரீட்டைன் பண்ணீங்க, அந்த சீட்டை வந்து திருப்பி சரண்டர் பண்ணுறீங்க. ரீட்டைன் ஆன சீட்டை சரண்டர் பண்ணீங்கன்னா டிஸ்கன்டினியூ பண்ணுற ஃபீ கட்டணும். ஏன்னா நீங்கள் எதுக்கு தேவையில்லாம வந்து ரீட்டைன் பண்ண சீட்டை வேணான்னு சொல்கிறீங்க, கிடைச்ச சீட்டை வேணான்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா முதல் ரவுண்டில் கிடச்சிருக்கு, செகண்ட் ரவுண்டில் கிடந்திருக்கு, தேர்ட் ரவுண்ட் வரும்போது ஏன் வந்து வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் டிஸ்கன்டினியூ ஃபீ கட்டணும். ஃபர்தராக வந்து உங்களுடைய டெபாசிட்டும் நீங்கள் கட்டின டியூஷன் ஃபீயும் ஃபோர்ஃபிட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் கட்டிட்டா வந்துடலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வெளியே வந்துடலாம். அடுத்த ரவுண்டு உங்களால் அட்டன் பண்ண முடியாது. இப்போ அடுத்த ரவுண்டு என்ன, 4th ரவுண்டு, அந்த ரவுண்டு உங்களால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ இந்த 4th ரவுண்டுன்றது ஸ்ட்ரே ரவுண்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் மாட்டிக்கிறீங்க. ஓகேவா? அதே மாதிரியா ரீஅலாட்டட்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செகண்ட் ரவுண்டோ இல்லை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜுக்கு நீங்கள் ரீஅலாட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மதுரை எனக்கு கிடச்சிருக்கு, அடுத்த ரவுண்டில் எனக்கு எம்எம்சி சென்னை கிடச்சிருக்குன்னா நான் ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜஸ்க்கு வந்து மாறுறேன், எனக்கு அடுத்த ரவுண்ட் மாறி கிடச்சிருக்கு. அப்போ நீங்கள் பழைய காலேஜில் போய் டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அந்த தேர்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிச்சு. அடுத்த ரவுண்டுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் வரையும் தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும், ரூல்ஸும் இருக்கும். தேர்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிலிட்டி இருக்காது, ஆனால் ரூல்ஸும் ஹெவியாக இருக்கும். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு. ஃபர்தர் ரவுண்டு எலிஜிபிள் கிடையாது, நீங்கள் பாட்டு உங்கள் காலேஜில் போய் படிச்சுக்கலாம். சப்போஸ் கிடச்சி நான் ஜாயின் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதே ரூல்ஸ் தான். நீங்கள் டிஸ்கன்டினியூ ஃபீ கட்டணும், உங்களுடைய டெபாசிட் ஃபோர்ஃபிட் பண்ணிடுவாங்க, டியூஷன் ஃபீயும் ஃபோர்ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃபர்தர் ரவுண்டுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது, அடுத்த 4th ரவுண்டு எலிஜிபிள் இல்லை. இன்னொன்று, எனக்கு வந்து தேர்ட் ரவுண்டில் சீட்டே கிடைக்குது, முதல் 2 ரவுண்டில் சீட்டு கிடைக்கல, தேர்ட் ரவுண்டில் தான் கிடைக்குதுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த ரூல்ஸும் இல்லை. நீங்கள் தாராளமாக காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபர்தர் ரவுண்டுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. 4ஆம் ரவுண்ட் அவ்வளோதான், உங்களுக்கு எலிஜிபிள் பண்ண மாட்டாங்க. கிடைக்காத வரை பிரச்சனை இல்லை. கிடைச்சிருச்சுன்னா ஒன்று ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணலை அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஃபீ, டெபாசிட்டு, உங்களுடைய டியூஷன் ஃபீ எல்லாத்தையும் ஃபோர்ஃபிட் பண்ணிட்டு தான் நீங்கள் வெளியே வர மாதிரி இருக்கும். ஓகே, இது 3 கேட்டகரி. சார் நான் 3 ரவுண்ட்லுமே கலந்துக்கிட்டு எனக்கு சீட்டு கிடைக்கலன்னா இவங்க தான் ரொம்ப லக்கியான பர்சன். ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் 4வது ரவுண்டு எலிஜிபிள் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 3லுமே சீட் அலாட் ஆகலை. ஆனால் அவங்களுக்கு அலாட் ஆகாதனால மறுபடியும் அவங்க ஸ்டே ரவுண்டுக்கு வருவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த கவுன்சிலிங்குடைய எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது, தேர்ட் ரவுண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ரவுண்ட் 4 ஸ்டே ரவுண்ட், இதுதான் கடைசி ரவுண்டு.
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் வேகன்சி இருந்தால் அடுத்து நடத்துவாங்க. ஓகேவா, ஸ்பெஷல் ரவுண்டுன்ற மாதிரி நடத்துவாங்க. ஸோ இது வந்து 4th ரவுண்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ரவுண்டு. இது வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ண இந்த ரவுண்டும். 4th ரவுண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், கவுன்சிலிங், சாய்ஸ் ஃபில்லிங்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த 4th ரவுண்டில் யார் எலிஜிபிள் சொல்லியிருக்கேன், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த 3 ரவுண்டில் சீட் கிடைக்காதவங்க தான் 4th ரவுண்ட் ஸ்டே ரவுண்டுக்கு எலிஜிபிலிட்டி. அப்போ 4th ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடைக்குது சார், சீட் கிடைச்சி நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சீட் அவ்வளோதான். ஃபர்தர் ரவுண்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஓகேவா, எந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் ஜாயின் பண்ணி சேர்ந்துக்கலாம். அலாட் ஆயிடுச்சு, எனக்கு வந்து சீட் அலாட் ஆயிடுச்சு. நான் ப்ராப்பராக போய் ஸ்டே ரவுண்டில் நான் எனக்கு கிடைச்ச சீட்டை ஜாயின் பண்ணிட்டேன். 4th ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு, ஆனால் நான் ஜாயின் பண்ணலை. ஏதோ ஒரு சூழ்நிலை நான் கவுன்சிலிங்கை சும்மா போட்டு படுத்திருக்கேன். பட் இந்த இடத்துல சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணணும். சப்போஸ் ஒரு சீட்டு கிடைச்சா நீங்கள் எடுத்தே ஆகணும். அப்படி எடுக்கலை, எனக்கு சீட்டு கிடைச்சு அலாட் ஆகிருக்கு ஆனால் நான் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இவங்க ரொம்ப ரூல்ஸ் வந்து ஹெவியாக இருக்குங்க. ஏன்னா டிஸ்கன்டினியூ ஃபீ கட்ட சொல்கிறாங்க, உங்களுடைய டெபாசிட் போயிடும், அடிஷ்னலாக நீங்கள் செக்யூரிட்டி ஃபீ கட்டணும். ஏற்கனவே நீங்கள் கட்டின டெபாசிட்டோடைய அதுவும் ஃபோர்ஃபீட் பண்ணிடுவாங்க. அடிஷ்னலாக நீங்கள் டெபாசிட் வந்து 3rd ரவுண்டு இந்த 4th ரவுண்டில் கேட்பாங்க, அதுவும் போயிடும். டியூஷன் ஃபீ போயிடும். அடுத்த வருஷம் நீங்கள் கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ண முடியாது. இந்த ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கிறவங்க கேர்ஃபுல்லாக வந்து கலந்துக்கிறணும். ஏன்னா நமக்கு வந்து இத்தனை ரூல்ஸ் இருக்குது. இப்போ பணம் கட்டி கூட சில பேர் வெளியே வந்துட்டாலும் அடுத்த வருஷம் உங்களால் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதை நல்லா தெரிஞ்சு கரெக்டாக மைண்டில் வச்சு அட்டன் பண்ணுங்க. இது வந்து அலாட் ஆன கேண்டிடேட்ஸ், அலாட் ஆன கேண்டிடேட் ஜாயின் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. ஜாயின் பண்ணலைன்னா இத்தனை ரூல்ஸை நீங்கள் வாங்கிட்டு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு நோ கண்டிஷன், நீங்கள் தாராளமாக வந்து அடுத்த ரவுண்டு கலந்துக்கிட்டாலும் சரி, இல்லைனாலும் அடுத்த வருஷம் நீங்கள் நீட் எழுதி ஃபர்தராக கவுன்சிலிங் கலந்துக்கோங்க. இல்லை ஆல் இந்தியா நடந்தாலும் ஆல் இந்தியாவில் கலந்துக்கோங்க. ஸோ ஸ்டே ரவுண்ட் வரையும் கிடைக்காதவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு கண்டிஷனே கிடையாதுங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பதிவு மூலமா உங்களுக்கு ஓரளவு வந்து கவுன்சிலிங்கோடைய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சிருக்கும். பட் இன்னும் புரியலைன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு எவ்வளோ அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுமோ அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.